ஆதிசக்தி ராமரி நாராயணி நமஸ்துதி நமஸ்துதி நமஸ்துதி. இந்த ஆயி உருவெடுத்தவள் தாட்சாயினி உருவத்தில் இருந்து ஆயி என்று உருவெடுத்தால் அந்த ஆயிலே சின்ன ஆயி பாருங்கள். இந்த நிகழை கண்டு தொடர்ந்து பாருங்கள். ஆயி, சின்னாயி, பெரியாயி, அங்காயி, அங்காடம்மன், அங்காட பரமேஸ்வரி, பூங்கானோத்தம்மாள் என்று ஒரு 7 சுரூபத்தினுடைய சுருவிலே இவள் தாட்சாயினி என்ற வடிவத்திலிருந்து தனது கையை அருந்து இந்த சுரூபமாகி ஏரியிலே குளித்துவிட்டு, மலையனூர் ஏரியிலே குளித்துவிட்டு 5 முனீஸ்வரங்களை உருவாக்கினால் அவருடைய இந்த அம்மாளுடைய புகழை பார்த்து ஏரிக்கரையிலே நிற்கிறது. இவள் அங்கிருந்து ஏரிக்கரை விட்டு அந்த ஊர் செல்லும்போது சுடலை வனத்தை அடைகிறார். அந்த சுடலை வனத்திலே ஒரு மரத்தடியிலே அமர்ந்து நிலசரத்திலே இருந்து கொஞ்ச நேரம் நிழல் தாங்குமே, இப்படி வெயில் அடிக்கிறது என்று அமர்ந்து கொண்டிருக்கும் வேளையிலே பித்தனாகி இருக்கப்பட்ட பெருமான் சிவபெருமான் பித்தனாகி பிரம்மனுடைய சிறு சாபத்தை வாங்கி கொண்டு பித்தனாய் இருந்து கொண்டு இந்த உலகத்தை சுடல் சனத்தை சுற்றி கொண்டு ஓடி வருகிறார். இந்த அம்மையார் அந்த நிலச்சரத்திலே இருக்கும்போது அங்கே அலரஸ்தம் கேட்டுக்கொண்டு ஆஹா ஓடி வந்து சுடலை வனத்தில் வந்து நின்று பார்க்கிறார். இந்த அம்மையார் இது யார் என்று பார்த்தால் தன் கணவர் போல் தெரிகிறதே. இது என்ன கையிலே, இது என்ன கையிலே கபாலம், இது என்ன கையிலே கபாலமலை மண்டை, இது என்ன இந்த கையிலே மண்டை, ஐயோ இவர் ஏன் இப்படி ஆகிறார் என்று இந்த பித்தனுடைய சிறப்பை பாருங்கள். உலகத்திலே சிவபெருமானுடைய அவதாரத்தை ஒரு சரமாக நாம் இந்த பிடிபி சாணலை எடுத்து கொண்டு சொல்கிறோம். பாருங்கள், பித்தனை பாருங்கள். எம்பெருமான் பித்தனாகி சுடலைவனத்தை சுற்றும் பிரம்மனுடைய சாபத்தால் இந்த திருவோடு மண்டையாக தொங்கிறது, திருவோடு கையிலே இருக்கிறது, திருமண்டை கையிலே இருக்கிறது. சுடலை வனத்தை சுற்றி வருகிறார். தன்னுடைய கணவனுடைய சலப்பை பார்த்து கதறுகிறாள், என்ன சுவாமி உங்கள் கையிலே என்ன அப்படின்னு. பித்தனா திரியும் சிவ பெருமானே, பித்தனாய் திரியும் சிவபெருமானே, சுடலை வன சாம்பல் உடலெங்கும் காண கைலை மலையானே, பித்தனாய் திரியும் சிவபெருமானே, சுடலை வன சாம்பல் உடலெங்கும் காண கைலை மலையானே, கைலை மலையானே. கோடி பெயர் உனக்குண்டு இந்த திருநாட்டிலே, கோடி பெயர் உனக்குண்டு இந்த திருநாட்டிலே, நீ பித்தனாய் தெரியும் இந்த தென்னாட்டிலே, நீ பித்தனாய் தெரியும் இந்த தென்னாட்டிலே. சித்தமே சித்தமே சிவமயமே, சித்தமே சித்தமே சிவமயமே, இந்த சுடலை வனத்திலே வரும், இந்த சுடலை வனத்திலே வரும் பூத உடலுக்கு அருள் புரியும் இந்த இடு காட்டிலே, இந்த சுடலை வனத்திலே வரும் பூத உடலுக்கு அருள் தரும் இந்த சுடுகாட்டிலே, இந்த இடுகாட்டிலே. பித்தனாய் திரியும் சிவபெருமானே, சுடலை வன சாம்பல் உடலெங்கும் காண கைலை மலையானே, கைலை மலையானே. இந்த சிவபெருமான் பிரம்மனுடைய சாபனாகி நீ பித்து பிடித்து அடைவாய், சுடலை வனத்தை சுற்றுவாய், இந்த திருவோட்டிலே உதரசான் உனக்கு சாப்பாடு, இந்த பிரம்ம காபாலம் உனக்கு எவ்வளவு தின்னாலும் உனக்கு பத்தாது, இது முழுங்கும். இதோ பாருங்க, இந்த கையிலே ஒரு பிரம்ம மண்டலை, இப்படி பல சாபங்களை விட்டு இது பெருமானுக்கு இந்த நிகழ். ஆனால் பெருமானுக்கு தெரியும்
ஆனா இருந்தாலும் இந்த சாபத்துக்காக இவர் அலைந்து கொண்டிருக்கிறார். தாட்சாயினி என்ற ஒரு சுரூபத்திலே வந்தவள் தன்னுடைய கணவன் முன் சரத்தரை இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு காட்சியை கண்டு மனம் கடங்கி சுற்றி வருகிறார். இதை இவருக்கு என்ன நிகர் என்று தெரியவில்லை. அந்த மாயான சுடுகாடு ஆன மலையனூரிலே வந்து நிற்கும் இந்த காட்சி, இந்த அம்மையார் இந்த மலையை கணவனை சுற்றி கொண்டு வருகிறார். சுற்றி கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார். அவர் என்ன சுவாமி சுவாமி என்று கதறுகிறார். அவருக்கு அந்த காட்சி காதில் விழவில்லை. பகவான் அவர் சிரித்த முகத்தோடு அந்த சுடல வனத்தை சுற்றி அந்த சாம்பல்களை அள்ளி கொண்டு பூசி கொண்டு திரியும் இந்த காட்சியை கண்டு, இந்த அகோர சொர்வத்தை கண்டு நான் என்ன செய்வேன் என்று அம்பாள் கத்துகிறாள், கதறுகிறாள். இந்த காட்சியை அடுத்த நிகர் என்ன வருகிறது என்று பார்ப்போம். இந்த சாட்சாயினுடைய சுரூபம் என்ன அப்படி என்ற இந்த ஆயினுடைய உருவமாக வந்தவள் என்ன செய்கிறாள் என்று பார்ப்போம். ஓம் ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதே நமஸ்துதே நமஸ்துதே. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.